பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி புகழாரம் சூட்டியுள்ளார். குஜராத் மாநிலத்தை வளர்ச்சிக்கு கொண்டு சென்றவர் என்று நரேந்திர மோடியை மனம் திறந்து பாராட்டியுள்ளார். குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளராக கடந்த வெள்ளியன்று அறிவிக்கப்பட்டார். இதற்கான முடிவு கட்சியின் உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்டது. மோடியை பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்ததில் மூத்த தலைவர் அத்வானி அதிருப்தியடைந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் பாரதிய ஜனதா ஆளும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிலாஸ்பூர் நகரில் திங்களன்று நடந்த புதிய மின்திட்ட துவக்க விழாவில் பங்கேற்ற அத்வானி நரேந்திர மோடிக்கு புகழாரம் சூட்டினார். 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலுக்கான பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டுள்ளதை கூட்டத்தில் வழிமொழிந்த அத்வானி, குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நரேந்திர மோடி அரும்பாடுபட்டுள்ளதாக புகழாரம் சூட்டினார். மோடியின் ஆட்சியில் சாலை கட்டமைப்பு மற்றும் மின்சார திட்டங்களில் குஜராத் சிறப்பான முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும், கிராமங்களுக்கு மின்சார வசதியை ஏற்படுத்தி தருவதை மோடி தன்னுடைய கனவாக கொண்டிருந்ததாகவும் அத்வானி கூறினார். எல்லா கிராமங்களுக்கும் 24 மணி நேரமும் மின் சப்ளை செய்த முதல் மாநிலம் குஜராத் தான் என்றும் அந்த பெருமை மோடியை சாரும் என்றும் அத்வானி கூறினார். பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததன் மூலம் நாட்டின் பொறுப்பு மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் அவரால் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் இனி நாடு முழுவதும் கொண்டு செல்லப்படும் என்றும் அத்வானி நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வாண்டு இறுதியில் நடக்கவுள்ள 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கு முன்னோட்டமாக சத்தீஸ்கரில் பிரச்சாரத்தை துவக்கியுள்ள அத்வானி, மோடியின் பிறந்த நாள் பரிசாக அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செவ்வாய் அன்று நரேந்திர மோடி தனது 63வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அப்போது வழக்கம் போல அத்வானி மற்றும் வாஜ்பாயை சந்தித்து ஆசி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.